மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? திருப்பாடல் 121 முதலாவது வசனம். சங்கீதம் 121 முதலாவது வசனம். இந்த மலை அப்படின் போது நமக்கு ஒரு பிரமிப்பு வருது, ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், எவ்வளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம அண்ணார்ந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு வியப்பை தரக்கூடியது இந்த மலைங்க. இந்த மலைகளை எல்லாருமே ரொம்ப ரசிப்போம் இல்லையா? இன்னும் இந்த சம்மர் சீசன் நம்ம குளிர்ச்சி நிறைந்த அந்த மலை பகுதிகளுக்கெல்லாம் போகணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். தாவீது அரசன் கேட்கிறாரு, எனக்கு எங்கேருந்து உதவி வரும், ஒத்தாசை எனக்கு எங்கேருந்து வரும்? அப்போ இந்த உலகத்துல நமக்கு உதவி அப்படின் போது ஏற்ற நேரத்துல மனிதர்களை விட கடவுளிடம் இருந்து, ஏனென்றால் அவர் தான் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் நீ பிரமித்து பார்க்கிற மலையை கூட அவர் தான் உண்டாக்கிறார். எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரங்களில் தான் உனக்கு உதவி வரும் என்பதை அவரே பதிலாக சொல்றாருங்க. இந்த மலை மேல ஏறி நின்று அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்முடைய உடலிலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும், உள்ளொளி பெறுவோம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்து நம்ம சுத்தமான காற்றும் இயற்கையும் நம்ம ரசிக்கும் பொழுது அவை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்துல இந்த மலையிலிருந்து கீழே இருக்கிறாங்களே, கீழே இருந்து மலையை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வரும், ஒரு ஆச்சரியம். எப்போடா மலை ஏறுவோன்ற எண்ணம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றாய் மலை ஏறும்போது நிறைய அனுபவங்கள் நமக்கு வரும். அப்போ அந்த மலையை டக்குன்னு ஏற முடியாது. அப்போ ஒவ்வொரு படியா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வளைவா நம்ம சந்திச்சு மலை ஏறும்போது நமக்கு அது பெரிய வியப்பை தருகிறது. அப்படிதாங்க நம்ம இந்த லிந்து காலத்துக்குள்ள பயணிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா உயர்ந்த இடத்துல கடவுள் இருக்கின்றார், உன்னத இடத்துல இருக்கின்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையில அவரை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அடியா எடுத்து வைக்கிறோம், மலை ஏறுவது என்ற அனுபவத்தை போல. அப்ப அந்த மலை ஏறுகிற அனுபவம் போல நமக்கு எப்படி வரும்? நமக்கு ஜபங்கள், உபவாசம், ஏழைகளுக்கு உதவி செய்தல், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனங்களை கேட்பது, இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு படிநிலைகள், நல்ல ஒரு ஆன்மீகத்திலே நம்ம வளர்வதற்கான பயிற்சி முறைகள். அப்போ ஒவ்வொரு அடியாய் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய சவால்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர் மட்டுமே நமக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு உதவி செய்ய முடியும். அப்படி என்றால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து அன்னார்ந்து நாம் ஆண்டவரை பார்ப்போமா? ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் சகாயராயிருந்து இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த நீர் எங்கள் உதவிகளை ஏற்று நேரத்தில் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.